வெல்கம் டு கௌசிஸ் கிச்சன். இன்றைக்கி நான் சண்டே விளாக்கு தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். குழந்தைங்களுக்கு லீவுங்கிறாக்கில் நான் காலையிலே அக்கா வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அங்கே கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. காலையில் கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கூடவே தேங்காய் துவையல், அப்புறம் சின்ன வெங்காயம் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டுட்டு நேரடியாக லஞ்ச் பண்ண ரெடி ஆயாச்சு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு வானலியை சூடுபடுத்திட்டு பிரியாணி ஸ்பைசஸ்லாம் நல்லா போட்டு வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் சிக்கனை 1 கிலோ அளவு எடுத்துட்டு நல்லா தயிரில் 1 மணி நேரம் ஊற வச்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த பிரியாணி ஸ்பைசஸ்லாம் மிக்சியில் கொடுத்து நல்லா பவுட்ராக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இஞ்சி ஒரு பெரிய சைஸ் இஞ்சியை 2 துண்டை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சியில் போட்டுக்கோங்க. 10 பல் பூண்டு, ஒரு 10 பச்சை மிளகாய் இது கூடவே போட்டுட்டு, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி மல்லி இலை போட்டுட்டு நல்லா இதை மிக்சியில் பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. நீங்கள் காரம் தேவை அப்படின்னா இது கொஞ்சம் கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அது நம்மளோட விருப்பம்தான். பெரிய வெங்காயம் 400 கிராம் அளவு ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக 300 கிராம் அளவு கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிறேன். இப்போ நமக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. பாஸ்மதி ரைஸை ஏற்கனவே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இருக்கட்டும். நான் இன்றைக்கி பிரியாணி பண்ணுறதுக்கு இந்த பாத்திரம் தாங்க எடுத்துருக்கிறேன். இதில் 4 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக பிரியாணி இலைகள் மட்டும் போட்டு பொரிய விட்டுட்டு நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா ஆனியன் கலர் சேஞ்ச் ஆன பிறகு நம்ம வெட்டி வச்ச டொமேட்டோவை எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நீங்கள் எல்லாமே தொடர்ச்சியாக வீடியோஸ் ஃபுல்லாமே பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சோ அவங்கெல்லாம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ சிக்கன் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கின பிறகு சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இதில் நம்ம இப்போ பிரியாணி ஸ்பைசஸ்லாம் பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பொடியை சேர்த்துருங்க. இதை சேர்த்த பிறகு அவ்வளோ மணமாக இருந்தது. சேர்த்துட்டு சிக்கனை நல்லா பெரட்டி விடுங்க. அந்த பொடியிலேயே சிக்கன் நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா தண்ணி விடுங்க. அந்த அளவுக்கு லைட்டாக நல்லா வதக்கி விட்ட பிறகு தேவையான அளவு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 டீஸ்பூன் போல் சில்லி பவுடர் சேர்த்துருந்தாங்க. நீங்கள் காரத்தை செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச விழுது இருக்குது இல்லையா, புதினா மல்லிலாம் அரைச்சிருந்தோம் இல்லையா, அந்த விழுதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் அந்த சிக்கனை வேக விடணும். வேக விட்ட பிறகு நம்ம 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துட்டு கூடவே நமக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோஸில் சொல்லியிருப்பேன். பாஸ்மதி ரைஸ்க்கு நம்ம 1க்கு 1.25 கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதனால் தண்ணி விட்டுட்டு அது லைட்டாக ஒரு சிம்மில் வச்சு விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கொதித்த பிறகு நம்ம பாஸ்மதி ரைஸை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு தம் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு பிரியாணி சூப்பராக ரெடியாக இருந்தது. பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக டேஸ்ட்டு பக்காவாக இருந்தது. இது கூடவே நாங்கள் என்ன பண்ணினோம் பார்த்தீங்கன்னா, முட்டு சம்பல், அப்புறம் சிக்கன் 65 ரசகுல்லா வச்சு சாப்பிட்டோம். நைட்டு டின்னருக்கு நாங்கள் வைர மாளிகை தாங்க போயிருந்தோம். அங்கே புரோட்டா, அப்புறம் நாட்டுக்கோழி சிக்கன் 65 வாங்கியிருந்தோம். கூடவே சால்னா சாப்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. செம்மையாக டின்னரை என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். பாய்.